வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் என்று வெளியாக இருக்கிறதா? நான் பார்த்து கொள்கிறேன். எடப்பாடிக்கு போனை போட்ட டிடிவி தினகரனா போனை எடுக்கலையாம். ஏன்? வாங்க வீடியோவை மூலமாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான திருப்புமையாக தமிழகத்திலே கண்டிப்பாக மாறும் என்பதை அனைவரும் அறிந்த உண்மை. இந்த நிலையில்தான், அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்திலே அனைத்து தொகுதிகளும் தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான், அதாவது அதிமுக, பாஜக, அமமுக கூட்டணி உருவாகியிருந்தாலும் 3 கட்சிகளின் தலைவர்களும் 3 திசையில்தான் இருக்கிறார் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா? இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் திமுகவை வீழ்த்த ஒற்றை சேர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போது நிழல் யுத்தம் நிஜமாகவே தொடங்கி இருக்கிறது. இலையா அல்லது தாமரை, குக்கர் மூன்றும் ஒரே அடுப்பில் வெந்தாலும் சாப்பாடு என்னவோ இன்னும் சரியாக வேகவில்லை என்கிறார்கள் விவரம் அறிந்த ஆய்வாளர்கள். குறிப்பாக சொல்லப்போனால், எடப்பாடி பழனிசாமியும் தினகரனும் கடந்த சில நாட்களாகவே பேசிக்கொள்ளவில்லை. தேர்தல் பிரச்சாரத்தில் கூட வேகமாக சென்று கொண்டிருந்த எடப்பாடி தினகரனை கட்சியில் போட்டியிடும் தொகுதிகள் பிரச்சாரம் செய்யாமல் தவிர்த்து கடந்து செல்கிறாராம். தினகரனும் அதே பாணியை கடைபிடித்து வருகிறார். அதாவது எடப்பாடியை பொறுத்தவரை அவருக்கு இது அரசியல், தன் வாழ்வா சாவா என்ற போராட்டம் விளக்கக்கூடிய சூழலில் நாம தான் பெரிய அண்ணன் என்கிற மெக்கத்தோடு அவர் 167 தொகுதிகளை தன்வசம் வைத்திருக்கிறார். ஆனால் டெல்லி கண்டிப்பாக ஆசையோடு வலம் வரும் கமலாயத்துக்கு சிங்கங்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 27 இடங்களை வைத்துக்கொண்டு ஏனோ திருப்பதி அடைந்ததாக தெரியவில்லை. குறிப்பாக தென்தாம் மாவட்டத்தை பொறுத்தவரை பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் அதிமுகவுடன் சரியாக வேலை செய்வதில்லை என்ற ஒரு முணுமுணுப்பும் எழுந்து வருகிறதா? அதாவது கூட்டணி வழியாக அதிமுகவுக்கு மீண்டும் நுழைய நினைத்த டிடிவி தினகரன் அவர்கள் பாஜக தான் கையை பிடித்து கூட்டணியை இழுத்து வந்தது எடப்பாடி ஏற்க முடியாது என்றும் ஆரம்பத்திலே ஆவேசப்பட்டு விட்டார். டிடிவியோ இப்பொழுது 11 சீட்டுகளை வைத்துக்கொண்டு அமைதி காக்கிறார். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடியின் படத்தையோ அல்லது அதிமுகவின் சாதனையோ சொல்ல அவர் தயங்குவதும் கூட்டணியின் நல்லிணக்கை நடுத்திரவில் அம்பலப்படுத்துகிறதா? இந்த நிலையில்தான் தினகரனுக்கு வழங்கப்பட்ட அந்த 11 சட்டமன்ற தொகுதிகளில், அதாவது அதிமுகவினர் வேலைப்பாடுகள் சரியாக செய்யவில்லை என்பதுதான் தேர்தல் கண்டிப்பாக இது ஒரு முக்கிய இழப்பாக மாறக்கூடிய விஷயமாக பார்க்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் செல்வாக்குகள் அதிமுக புள்ளிகள் தங்கள் தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் செய்தால் வாக்குகள் சிதறாக விழும் என அமமுக வேட்பாளர்கள் கணக்கு போட்டிருக்கிறார்கள். இந்த வகையில்தான் டிடிவி தினகரன் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும்? அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 11 இடங்களில் கண்டிப்பாக அவர் எத்தனை இடங்களில் வெற்றி வாகை சூடுவார் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தினகரன் அவர்கள் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகளை சொல்லி அவர் வாக்கு கேட்பாரா அல்லது அவருடைய சமுதாய வாக்குகளை ஒன்றிணைக்கும் வகையில் அதற்கான வேலைகளை செய்வாரா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அமமுக கொடுக்கப்பட்ட அந்த 11 இடங்களில் வெற்றி பெறும் என்பதை கண்டிப்பாக குறிப்பிட்டதாக பார்க்கப்படுகிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.